வணக்கம். இப்போ இருக்க ஆட்சியில் உங்களுக்கு மிகவும் பிடித்த திட்டம் எது? எதனால உங்களுக்கு அந்த திட்டம் பிடிச்சிருக்கு? காலை உணவு திட்டம் எனக்கு முதலாக நான் சொல்லுவேன். ஏன்னா நான் படிக்கும்போது அரசு பள்ளியில் தான் படித்தேன். அன்னைக்கெல்லாம் நாங்கள் சத்துணவு சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக நாங்கள் க்யூவில் நின்று சாப்பிட்டு படிச்சுட்டு வந்தோம். ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தாலும் அன்றைக்கி சாப்பாடு அன்றைக்கி கிடைச்சதை சாப்பிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அறுசுவை உணவோட முட்டையோட கலைஞர் ஆரம்பித்து அந்த முட்டை திட்டத்தோடு இன்றைக்கி அது சீர்தூக்கி இன்றைக்கி குழந்தைங்களுக்கு காலை உணவு கொடுத்து ஏழை குழந்தைங்கள நல்லா படிக்கிறதுக்கு ஒரு அவங்க வாழ்க்கையில் ஒளியூட்டும் திட்டமாக நான் இதை கருதுகிறேன். எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த நடவடிக்கை குறித்து உங்களோட கருத்து என்ன? இதை தடுக்கவும் கெடுக்கவும் ஒடுக்கவும் எத்தனையோ பேர் திட்டம் தீட்டி இதையெல்லாம் செய்ய பார்த்தார்கள். அவர்களை ஒடுக்கிவிட்டு கொடுக்க வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுத்து அனைவரின் வாழ்விலும் ஒளியேற்றி வைத்த முதல்வர் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதி வழங்குறதில்லன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது பற்றின உங்களோட கருத்து என்ன? அவர்கள் 18 மாநிலங்களுக்கு மேல் ஆட்சி செய்கிறார்கள். அங்கு கொடுக்கும் நிதியை காட்டிலும் நாம் ஆட்சி செய்யும் இந்த தமிழகத்திற்கு மட்டும் அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். தமிழகம், கேரளா, அவர்கள் கூட்டணி ஆட்சி அமையாத இடத்திலெல்லாம் இந்த வஞ்சகத்தை அவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அவர்கள் போக்கு தமிழ்நாட்டில் என்றும் எடுபடாது. தமிழ்நாட்டில் அவர்கள் கால் வைக்கவும் முடியாது, கால் உணவும் முடியாது. அவர்களை சார்ந்திருக்கும் கட்சிகளுக்கும் இது எதிர்காலத்தில் அழிவுக்கு கொண்டு போகும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு தமிழர்களுக்காக இருக்கும் கட்சிகள், தமிழ்நாட்டு கட்சிகள் உழைத்தால் நல்லது என்று நான் நினைக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் நினைக்கிறேன்? 2026 மட்டும் இல்லை, 2031 திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வென்று திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தே ஆட்சி அமைக்கும் வருங்காலங்களில். நன்றி. நன்றி.